பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலே குணமளிக்கும் இறைப்பணி வாரம் ஞாயிறு என்பதாக இந்திய கிறிஸ்தவ மருத்துவ சங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்டு அது பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒருவேளை இந்த மாதத்திலே நாம் 2வது ஞாயிற்றுக்கிழமை குணமளிக்கும் இறைப்பணி ஞாயிறாக அனுசரிக்க முடியாததினாலே இந்த நாளிலே அந்த நிறுவனத்தை குறித்து சுருக்கமாக உங்களோடு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டு மருத்துவ துறையில் பயிற்சி பெற்றவர்கள் நம்முடைய நாட்டில் 1905ஆம் ஆண்டு மெடிக்கல் மிஷனரி அசோசியேஷன் என்கின்ற நிறுவனத்தை ஸ்தாபித்தார்கள். அதிலே டாக்டர்கள் மட்டுமல்லாது தாதிகளும் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த அனைவரும் அங்கமாக சேர்ந்து இணைந்து ஆண்டுதோறும் இவ்விதமாக நினைவுபடுத்தி கொண்டு கடவுள் செய்த நன்மைகளுக்காக, கடவுள் தந்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றி சொல்லி, இறைவன் அவர்களுக்கு தந்த தாளந்துகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு இவ்விதமாக இறைப்பணி ஆற்றி வந்தார்கள். 1926ஆம் ஆண்டு இந்த மெடிக்கல் மிஷனரி அசோசியேஷன் என்கின்ற நிறுவனமானது கிறிஸ்டியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற மறுபெயர் சூட்டப்பட்டு அன்று முதலாக இன்று மட்டும் இந்திய நாட்டிலும் இலங்கை நாட்டிலும் பணிபுரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் ஈடுபட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டும் அந்த எண்ணிக்கை எடுத்துக்கொள்வோயானால் 10,000க்கும் மேற்பட்ட அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். அங்கமாகாத கிறிஸ்துவ மருத்துவத்துறையில் பணிபுரிகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய திருச்சபையிலும் ஏறக்குறைய 25-30 பேர் டாக்டர்கள், நர்ஸ்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்ஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அருளுரைக்கு பிறகு அவர்கள் முன்பதாக வந்து ஓர் சிறப்பு பாடலையும் பாட இருக்கிறார்கள். இந்த CMAI கிறிஸ்டியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற நிறுவனமானது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் NCCI என்கின்ற நிறுவனத்தோடு இணைந்து செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த NCCI என்பது புராட்டஸ்டன்ட் திருச்சபையினர் அடங்கிய திருச்சபைகள் அடங்கிய அந்த நிறுவனம். இந்த NCCI மற்றும் கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா CBCI இந்த 2 பெரிய நிறுவனங்களும் இணைந்து இந்த மருத்துவத்துறையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பணிபுரிந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஏறக்குறைய 270 மருத்துவமனைகள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள் நம்முடைய நாட்டிலே உண்டு. துவக்கத்திலே 300க்கும் மேற்பட்டு இருந்த மருத்துவமனைகள் போக போக வெவ்வேறு காரணங்கள் நிமித்தமாக அது மூடப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 270 மருத்துவமனைகள் செயற்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த மருத்துவமனைகளோடு 2 கல்லூரிகளும் கூட, மருத்துவ கல்லூரிகளும் கூட இருக்கிறது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்று லூதியானாவிலும் மற்றும் வெள்ளூரிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் பணிபுரிகின்ற அனைவருக்கும் கடவுள் தாமே தொடர்ந்து ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் தண்ணீர் குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மருத்துவ குழுவிலே இன்னும் சேராதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒருமுறை உங்களால் ஆன அனைத்து காரியங்களிலும் நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு உதவியாக இருக்க பிரயாசப்படுங்கள். ஒருவேளை ஆயர் அவர்களும் பரிபாலன குழு அங்கத்தினர்களும் ஒத்துக்கொள்வார்களேயானால் வருடத்திற்கு ஒருமுறை இந்த மெடிக்கல் கேம்ப் என்பதை நாமே நடத்தலாம். மற்ற மருத்துவமனைகளை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பல துறைகளில் இருக்கின்றார்கள். அதே விதமாக லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க,
நர்சிங் சர்வீசஸில் இருக்கிறாங்க, எக்ஸ்ரே மற்றும் லேப் போன்ற பல துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக நாம் செயற்பட முடியும். கடவுள் நம்மை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை கிராமத்து பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், எந்த அளவிற்கு நாம் மணலை அள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நீர் ஆனது வெளியிலே தெரியும். எத்தனை ஆழத்திற்கு நாம் அந்த பள்ளத்தை தோண்டுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய வகையில் நீரானது கிடைக்கும். நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இன்பத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்குள்ளே மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கிறது என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆக பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மகிழ்ச்சி கிடைப்பதைப் போல தொடர்ந்து நாம் பிரயாசப்பட்டால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் வளர்ந்த காலத்திலே இருந்த நிலையை காட்டிலும், வாழ்வு நிலையை காட்டிலும், பொருளாதார நிலையை காட்டிலும் இன்றைக்கு பல சதவீதம் முன்னேறி இருக்கின்றோம். அது எதனால் வந்தது என்று சொன்னால், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்கின்ற ஒரு மன தைரியம், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நிலை. அது மட்டுமல்லாது என்னுடைய வாழ்வு நிலை, பொருளாதார நிலை, சமுதாய நிலை உயர வேண்டும் என்கின்ற விருப்பமும் ஆர்வமும் வைராக்கியமும் இருப்பதனாலே தெய்வம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் நீங்களும் நானும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் உயர வேண்டும் என்று சொன்னால் விடாமுயற்சி தேவை, தன்னம்பிக்கை தேவை, தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை தேவை. மேற்கொண்டு தியானிக்கும் முன் கண்களை மூடுவோம். கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இன்றும் என்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். வாழ்வை மீட்கும் விசுவாசம், லைஃப் சேவிங் ஃபெய்த் என்கின்ற தலைப்பின் பேரிலே சற்று நேரம் நாம் தியானிக்கப் போகின்றோம். வாழ்வை மீட்கும் விசுவாசம், வாழ்வை வளமாக்கும் விசுவாசம் என்கின்ற தலைப்பிலும் கூட இதை சேர்த்து கொள்ளலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையானது அநேகருடைய ஆலோசனையின் நிமித்தமாக, அநேகர் நமக்கு செய்த உதவிகளின் நிமித்தமாக இந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் எவ்வளவு? இந்த உலகில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் மீது வைத்திருக்கும் விசுவாசம், நம்பிக்கை எவ்வளவு? மனிதர்கள், குறிப்பாக மருத்துவத் துறையில் இருக்கின்றவர்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு எத்தனை சதவீதம்? இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆய்வு செய்து பார்ப்போமேயானால்
எல்லாவற்றுக்கும் காரணரான கடவுள் மீது நாம் எத்தனை சதவீதம் கடந்த ஆண்டை காட்டிலும், கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும், கடந்த 10 ஆண்டுகளை காட்டிலும் முன்னேறி இருக்கின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்த்தால் நலமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது கடவுளின் சுத்த கிருபை என்று ஜெபத்திலே ஒரு சில வார்த்தைகளை வைத்து சொல்லிவிடுகின்றோம். அல்லது பிறர் சொல்லும் பொழுது அல்லேலூயா ஆமேன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் தனிப்பட்ட வகையிலே நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் படைத்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கடவுளோடு இணைந்து இசைந்து வாழ்ந்து கொண்டிருப்பதிலே வளர்ந்திருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளவு? அவர் மீது வைத்திருந்த விசுவாசம் நம்பிக்கையிலே வளர்ந்திருப்பது எத்தனை சதவீதம்? சற்று யோசித்து பார்ப்போம். கடமைக்காக நாம் ஆலயம் வருகின்றோம், கட்டாயத்திற்காக வேதத்தை வாசிக்கின்றோம். ஏறக்குறைய 31,000 வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். சரி, அந்த 31,000 வசனத்தையும் நாம் மனதில் வைத்து கொண்டிருக்க முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 4-5 வசனங்கள் ஆகிலும் நமக்கு பிடித்திருக்குமே, அந்த வசனம் நம்மோடு கூட பேசி இருக்குமே, அந்த வசனங்களை ஆகிலும் ஒரு தினம் வாஸ்தா நல்லா இருக்குமே. ஒருவேளை எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்த ஒரு வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதை சொல்லாத பசங்க ஒருத்தரும் கிடையாதுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன புரிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்காகிலும் என்னை உட்பட தான் சொல்கிறேங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த காலத்தில் மேய்ப்பன் வழி நடத்தினான். இந்த காலத்தில் என்ன போல மேய்ப்பர்களை காண வேண்டாம். ஆனால் கடவுள் தான் என்னுடைய மேய்ப்பன் என்று சொன்னால், கடவுள் எந்த வகையில் என்னை வழிநடத்துகின்றார் என்றாகிலும் உட்கார்ந்து கொஞ்சம் நேரமாகிலும் செலவு செஞ்சுருக்கிறோமா? ரொம்ப பிஸிங்க, நாம் ரொம்ப பிஸி. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு மனசார ஒருமுகப்படுத்தி கடவுளோடு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை உட்பட நான் சொல்லுகின்றேன். அப்படி என்றால் எங்கே நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வளரப் போகின்றோம்? என்றைக்கு நீங்களும் நானும் வளர்ந்து விட்ட பிறகு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முன்னோடிகளாய் வாழப்போகின்றோம். அடிக்கடி சொல்வது தான், பிரயாசப்படுகின்றோம். வீணாய் போன வாழ்க்கைக்காக, வீணாய் போகக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் பிரயாசப்படுகின்றோம். 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், ஆனால் 10 மணி நேரம் வேலை செய்கிறேங்க. ஏன்? என்னுடைய மனைவியின் தேவைகளை சந்திக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியின் தேவைகளை சந்திக்க வேண்டும், நான் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும், சிறந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையிலே விசுவாசத்திலே வாழ்ந்தவர்கள் வேறு யாரையும் நாம் தேட வேண்டாங்க. நம்முடைய பெற்றோரே போதும், அவங்க தான் நமக்கு முன்னோடிகள். உங்களைப் போல என்னைப் போல இன்றைக்கு அவர்கள் படித்தவர்களாக இல்லை. அந்த காலத்திலே படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது வாய்ப்பு கிடைத்தும் வருமானம் குறைவு. ஆகவே பிள்ளைகளை கல்வி சாலையில் சேர்க்க முடியாமல் கஷ்டப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர் உண்டு. பெண் பிள்ளைகள் 5வது வரைக்கும் படித்தா போதும், வீட்டு வேலையை பாருமா. பையன் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தா போதும், கொலத்து வேலைக்கு போப்பா. படிக்க வைக்க முடியாமல் தவித்த பெற்றோர்கள் உண்டு. இன்றைக்கு அவர்கள் மரித்து மண்ணறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வு நிலை உயர வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்களுக்கு, முயற்சிகளுக்கு அளவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த சைக்கிள் வாங்க முடியாத கஷ்டப்பட்ட பெற்றோர் நம்மில் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்றைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை காரை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோங்க. எத்தனை பேர் கடவுள் மீது வைத்திருக்க வேண்டிய அளவு விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கிறோம். அவர் மீது காட்ட வேண்டிய அன்பிலே வளர்ந்திருக்கிறோம். மற்றவர்களை விட்டுவிடலாங்க. தனிப்பட்ட முறையிலே நாம் யோசித்து பார்ப்போம். நான் வளர்ந்திருக்கிறேனா?
விசுவாசத்திலே, அன்பிலே, கடவுளோடு உறவாடுவதிலே, உரையாடுவதிலே, அவர் மீது வைத்திருக்க வேண்டிய அன்பிலே. அவர் எதிர்பார்க்கின்றாரே, மகனே மகளே, நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன், என்னோடு கூட ஒரு 5 நிமிடம் ஒவ்வொரு நாளிலும் பேசுவாயா? என்னுடைய மனம் மகிழும் வகையிலே நீ வாழ்வாயா? கை நிறைய சம்பாதிக்கிறேங்க, கடவுள் கொடுத்தார். ஆனால் வேலையை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா? மனுஷங்கிட்ட போயிட்டு என்ன நாடகம் பண்ணுறேங்க, ஐயா உங்களால் தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன். இல்லை, கடவுள் அவர் மூலமாய் செயல்பட்டார். பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் மீது உள்ள நம்பிக்கை, விசுவாசத்திலே வளர வேண்டி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரன், அதாவது சாராளுக்கு பிறந்த மகனை ஈசாக்கை அழைத்து கொண்டு பலியிட செல்லுகின்றான். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய மகனை, 2 மகன்களில் ஒருவனை பலியிட வேண்டும் என்று சொன்னால் யோசிப்பேன், கடவுளை அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா? காசு கொடுத்துட்றேன், நான் எவ்வளோ வேணுனாலும் கொடுத்துட்றேன், இருக்கிற வாகனத்தை விற்றுடுறேன், வீட்டையும் விற்றுடுறேன், எல்லா காசையும் கொடுத்துட்றேன், என் பிள்ளைங்க வேண்டாம். ஆபிரகாம் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. கடவுள் அந்த விசுவாசத்தை மெச்சியபடியினால், போதும் ஆபிரகாம், உன்னுடைய விசுவாசத்தை நான் கண்டு கொண்டேன், உன்னுடைய ஒரே மைந்தனையும் கூட எனக்காக பலியிட நீ தயாராகிவிட்டாய், அந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆபிரகாம்னு பேர் வச்சிருக்கிற எல்லாரையும் அப்படிப்பட்டவங்க இல்லைங்க. யோபுன்னு பேர் வச்சுருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்டவங்க இல்லை தான். உங்களுக்கும் எனக்கும் என்ன பேர் இருக்குது அதை பற்றி கவலைப்படல கடவுள். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் மீது உள்ள அன்பு, அவர் மீது உள்ள நம்பிக்கை, அவர் மீது உள்ள விசுவாசம், அவரோடு உறவாட வேண்டும் என்கின்ற விருப்பம், அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்பதைத்தான் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டா போதாதுங்க. அந்த பெயருக்கு ஏற்ற விதமாக வாழ பிரயாசப்படலாம். மற்றவர்களைப் போல உயர்ந்த சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறதே, அதற்கான விடாமுயற்சியும் இருக்கிறதே, கஷ்டப்படுகின்றோமே, அதை போன்று இறைவன் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, அவர் மீது காட்டப்பட வேண்டிய அன்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏணியில் எத்தனையாவது படியிலே இருக்கிறோம்? வாழ்வில் வசதிகளோடு வாழ எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்களைப் போல இறைவனோடு வாழ வேண்டும், இறைவனுக்காக வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் அவர்கள் வாழ்வு முன்னோடியாய் வாழ கடவுள் உதவி செய்தார். உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் வளர்ந்திருக்குமேயானால் விசுவாசமும் நம்பிக்கையும், அதை கடவுள் வெளிப்படையாக மற்றவர்கள் காண செய்வார். நான் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டாம், நான் முன்னோடியாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டாம். நான் வாழ வேண்டியது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கடவுளிடத்திலே தான். அவர் வெளிப்படுத்துவார், இன்னான் என்னுடைய மகன்,
என் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருக்கிறான். ஆகவே இவனை நான் முன்னோடியாக வைப்பேன். ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, தாவீதை போல, சாலமோனை போல, அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை கதாபாத்திரங்கள் உண்டு. யாரை நாம் முன்னோடியாய் வைத்திருக்கிறோம்? வாசிப்பதில் மட்டுமல்ல, விசுவாசிப்பதிலும் நாம் முன்னேற வேண்டும். சங்கீதம் 90:12 இந்த விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 90:12 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமேயானால் உன் பாதம், என் பாதம் கல்லில் இடராதபடி காத்து கொள்வார். அதிலே நம்பிக்கை உண்டா? அப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்திருக்குமேயானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்கின்ற விண்ணப்பங்கள், மன்றாடுகின்ற விண்ணப்பங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். என்றைக்கு அவர் முடிவெடுப்பார். நாளைக்கே எனக்கு வேணும்னு கேட்கறதை காட்டிலும், கடவுளே இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய மன்றாட்டு, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிறேன், நீர் என்றைக்கு அதை பூர்த்தி செய்தாலும் சரி மனதார் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அந்த மனதை தாரும் என்று கேட்டு பார்க்கலாமே. யாரையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட வேண்டாம். அது உலக பிரகாரமான வசதியுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரிய விசுவாசத்திற்குரிய வாழ்க்கையானாலும் சரி, யாரையும் நம்மோடு ஒப்பிட வேண்டாம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நீங்கள் நான் சிறப்பான வகையிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல படைக்கப்பட்டிருக்கிறோம், மனிதரை போல அல்ல. ஆக அவரை பிரதிபலிக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் அவரை நாம் பின்பற்ற கடவோம். 146 சங்கீதம் 3-4 இந்த விதமாக சொல்லுகிறது. 146 சங்கீதம் 3-4 பிரபுக்களை ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். வசனம் சொல்லுதுங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு நிதர்சனமாக சொல்லப்படுகிறது. நாம் நம்புவது மனிதர்களை, அதிகபட்சமாக நம்புவது மனிதர்களைத்தான். ஆனால் மனிதர்களுக்கே அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் புத்தி கூர்மையும் தந்து வழிநடத்துகின்ற கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது பிரியமானவர்களே? வளர்ந்திருக்குமேயானால் அவரை பிரதிபலிப்போம். அவருடைய குணாதிசயங்கள் உங்களிலும் என்னிலும் காணப்படும். கடந்த 5 ஆண்டுகள் முன்பதாக இருந்த கோபங்கள், பகைமை உணர்வுகள், பிரிவினைகள், பேதங்கள் இவைகள் இருக்காது. அவசியமில்லாத, அர்த்தமில்லாமல் நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுள் கோபப்பட்டவர் அல்ல என்று நாம் அறிவோம். அவர் அன்புள்ளவர் என்று நாம் அறிவோம். அப்படி என்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகின்றவர்கள், அவர் மீது அன்பு வைத்திருக்கிறவர்கள், அவரோடு இணைந்து இசைந்து ஒவ்வொரு நாளிலும் வளருகின்றவர்கள் அவரைத்தான் பிரதிபலிப்பார்கள், மனித குணங்களை அல்ல, மனித தன்மைகளை அல்ல. ஆகவே பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே, நம்ப வேண்டாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே நம்முடைய யோசனைகள் அழிந்து போம். இதே நிலைதான் உங்களுக்கும் எனக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்னோடிகளாய் வாழ ஆரம்பித்திருக்கிறோமா? அனுதினம் வேதம் வாசிக்காவிட்டாலும் ஜெபிக்காவிட்டாலும் கடவுள் வெளிப்படுத்துவார். உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய் என்னோடு கூட அனுதினம் உறவாடுகின்றார், நீயும் உறவாட வேண்டும். அவர்கள் என்னோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறார்கள், நீயும் உறவாட வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார். அதைத்தான் உபாகமம் 6 வாசிக்கின்றோம். நீ உன் பிள்ளைகளுக்கு உட்கார்ந்திருக்கின்ற பொழுதும், எழுந்திருக்கின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், படுத்திருக்கின்ற பொழுதும் சொல், என்னை குறித்து சொல். அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் இது மட்டும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பிரயாசப்படுவோம். இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ பிரயாசப்படுவோம். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்களாய் வாழ பிரயாசப்படுவோம்.
விசுவாசம் வைத்திருக்க பிரயாசப்படுவோம். அன்பை அவரோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுவோம். இந்த வாழ்க்கையைத்தான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். வாழ்வளிக்கின்ற வாழ்வு, வாழ்வளிக்கின்ற விசுவாசம், வாழ்வளிக்கின்ற நம்பிக்கை, வாழ்வளிக்கின்ற அன்பு, இவைகளைத்தான் கடவுள் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கின்றார். பிரயாசப்படுவோமா? சிந்திப்போம், செயற்படுவோம். கண்களை மூடுவோம். உம்முடைய சாயலிலும் உம்முடைய தன்மைகளோடும் எங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கி இந்த உலகில் பிறக்க செய்து இத்தனை ஆண்டு காலம் வாழ்வித்து கொண்டு வருகிறவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்த பொழுது மகிழ்ந்து களி கூர்ந்து ஆசீர்வாதங்களை தந்தீர். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உம்முடைய பார்வையில் பிரீதியானதாக இல்லை என்றாலும் எங்களுக்கு தேவையானவைகளை எங்கள் மேய்ப்பன் தருவதைப் போல தந்து கொண்டிருக்கிறீர். இந்த வயதிலும் கூட நாங்கள் இன்னும் உம்மை ஆழமாய் நேசிக்க, விசுவாசிக்க, அன்பு கூற, உறவாட, உரையாட மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மாற்றும் தந்தையே, எங்களை மாற்றும். நாங்கள் முன்னேற்றங்கள் விசுவாசத்தோடு வளர, வாழ அப்படிப்பட்ட வழிகளை, வாய்ப்புகளை தொடர்ந்து தாரும். போதும் நாங்கள் சுயத்திற்காக வாழ்ந்தது, போதும் இந்த உலக வாழ்விலே நாங்கள் உயர்ந்து வசதிகளோடு வாழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு வாழ்ந்தது. இனிமேல் ஆகிலும் நாங்கள் மரித்து மண்ணறைக்குள் வைக்கப்படுவதற்கு முன்பதாக உம்மீது வைத்திருக்க வேண்டிய அளவு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, உறவு இவைகளிலே வளர, உம்மை பிரதிபலித்து வாழ, அதன் மூலமாய் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக மட்டுமே வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று உடைய அன்பின் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென்.